அண்மை செய்தி. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் காணொலி வாயிலாக நடைபெற்று வருகிறது. இது குறித்தான முழு விவரங்களை வழங்குவதற்காக இணைப்பில் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், விவரங்களை வழங்கலாம். திமுக தலைவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் தற்பொழுது திமுகவின் மாவட்ட செயலாளர்களுக்குரிய ஆலோசனை கூட்டம் காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்று வருகின்றது. சென்னை ஆழ்வார்பேட்டை முகாம் அலுவலகத்தில் இருந்தவாறு காணொலி காட்சி வாயிலாக மாவட்ட செயலாளர்களுடன் முதலமைச்சர் தற்பொழுது இந்த ஆலோசனையை மேற்கொண்டிருக்கின்றார். அண்மையில் தமிழகத்திற்கான வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியாகியிருந்தது. சிறப்பு தீவிர திருத்த பணிகளுக்கு பிறகாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 97 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் நீக்கப்பட்டு வரைவு பட்டியல் வெளியாகி இருக்கக்கூடிய சூழலில் அடுத்த கட்டமாக செய்ய வேண்டிய பணிகள் குறித்து ஆலோசிக்கப்பட இருக்கின்றது. மிக முக்கியமாக இந்த சிறப்பு தீவிர திருத்த பணிகள் நடைபெற்று முடிந்த பிறகு முதலமைச்சர் திமுகவினருடைய பங்களிப்பை பாராட்டியிருந்தார். திமுகவினர் சிறப்பு தீவிர திருத்த பணியின் பொழுது வாக்காளர்களுக்கு பாலமாக செயல்பட்டார்கள் என்று முதலமைச்சர் குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். இந்த நிலையில் 97 லட்சத்துக்கும் கூடுதலான வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய நிலவரங்கள் தொடர்பாக இப்பொழுது முதலமைச்சர் மாவட்ட செயலாளர்களிடம் கேட்டறிய இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகள் குறித்தும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் தற்பொழுது இருக்கக்கூடிய நிலை என்ன என்றும் சிறப்பு தீவிர திருத்தத்தின் மூலமாக மாவட்ட செயலாளர்கள் ஏதேனும் சட்டமன்ற தொகுதியிலே அதிகப்படியான வாக்காளர்கள் குறைந்திருந்தால் அதற்கான காரணம் என்னவாக இருக்கும் என்பது குறித்து முதலமைச்சருடன் தற்பொழுது இந்த ஆலோசனையில் ஈடுபடுவார்கள் என்று தெரிய வந்திருக்கின்றது. தனது முகாம் அலுவலகத்தில் இருந்தவாறு ஆலோசனையில் ஈடுபடக்கூடிய முதலமைச்சர் தேர்தல் குறித்து மேலும் பல வியூகங்களை மாவட்ட செயலாளர்களுடன் ஆலோசித்து அந்த வியூகங்களை உடனடியாக திமுகவிலே எடுத்து உரைக்கக்கூடிய வகையிலே இந்த ஆலோசனை கூட்டம் இருக்கும் என்றும் தெரிவித்திருக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி ராஜகுமரன்.